இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆர்பிஐ கொண்டு வந்துள்ள கிரெடிட் ஸ்கோர் சம்மந்தமான 6 முக்கிய அறிவிப்புகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம வந்து கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர் என்பது வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். பொதுவாக நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு வந்து ரேங்க் கார்டுன்றது கொடுப்பது எதற்காக எதை வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அது வந்து நம்ம மதிப்பெண்களை பொறுத்து தான் கொடுக்குறாங்க. ஸோ மதிப்பெண்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரேங்கில் வந்து எவ்வளோ ரேங்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா அது போலவே தான் நம்ம வந்து வங்கிகள் இல்லைன்னா கடன் அட்டைன்னு சொல்லக்கூடிய கிரெடிட் கார்டு போன்றவற்றில் நம்ம எந்த அளவுக்கு கடன் வாங்கி அதை வந்து திருப்பி செலுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து அளவிடுறாங்க. இதை வந்து செய்வதற்கு யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நமக்கு வந்து ஸ்கூலில் வந்து நமக்கு வந்து வகுப்பு ஆசிரியர் இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு ரேங்க் போடுவாங்க. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு தனியார் நிறுவனங்களான சிபில், எக்ஸ்பீரியன், ஈக்விஃபேக்ஸ், சிஆர்ஐஎஃப், ஹைமார்க் போன்ற நிறுவனங்கள் தான் இதை வந்து மதிப்பிடுறாங்க. நமக்கு பொதுவாக வந்து சிபிலை பற்றி தான் தெரியும். நம்ம வந்து அதனால தான் சிபில் ஸ்கோர்னு சொல்கிறோம். வந்து சிபில் ஸ்கோர் கிடையாது, கிரெடிட் ஸ்கோரு அளவிடக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த சிபில்ன்ற நிறுவனம். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஆர்பிஐ போட்ட 6 ரூல்ஸ் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற இந்த ரூல்ஸுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முத நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்றன்னா, சிபில் அப்டேட் எவ்ரி 2 months. ரூல் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொதுவாக வந்து பேங்க்கில் போயிட்டு நம்ம வந்து பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் இந்த மாதிரி லோன்ஸ் வாங்கியிருப்போம். அதே மாதிரி வந்து கிரெடிட் கார்டில் வந்து நம்ம அந்த லோன்ஸ் வாங்கியிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எங்கே வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிரெடிட் கார்டு, லோன் எல்லாத்தையுமே வந்து பேங்க்கில் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நான் பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து நம்ம வந்து வாங்குவோம். இவங்க மூலம் வாங்குகிற அந்த கடனை வந்து நம்ம வந்து எவ்வளவு சரியான முறையில் நம்ம வந்து கட்டுகிறோமோ என்பதை வந்து அந்தந்த நிறுவனங்கள், இப்போ கிரெடிட் கார்டாக இருந்தால் கிரெடிட் கார்டு நிறுவனமே, பேங்காக இருந்தால் அந்த பேங்க் வந்து அவங்க டைரெக்டாகவும் கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் செய்யக்கூடிய அந்த கம்பெனிகளான சிபில், அந்த நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம்ல, அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. இதற்கு முன்னாடி வந்து அந்த நிறுவனங்கள் நம்மளுடைய அந்த கரெக்டாக நம்ம லோன் கட்டுற டேட்டா வந்து 2 months ஒன்ஸ் வந்து தான் வந்து நம்ம வந்து சிபில் போன்ற நிறுவனங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் சிறிது மாற்றம் கொண்டு வந்து எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ற சொல்லிட்டாங்க. அதை உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு மாதமும் எவ்ரி 15th டேட் மற்றும் மாத இறுதி நாட்களில் சிபில் மதிப்பெண் வடிவத்தில் புதுப்பிக்க வேண்டும். அதாவது சிபிலோட மதிப்பெண் எவ்வளோ, 900. ஸோ 900க்கு எவ்வளோ, 630, 670 அந்த மாதிரி எவ்வளோ என்பதை அந்த 3 டிஜிட் சொல்லக்கூடிய கிரெடிட் ஸ்கோர் வடிவத்தில் வந்து நமக்கு வந்து குறிப்பிடணும்னு ஆர்பிஐ வந்து வலியுறுத்துறாங்க. செகண்ட் ரூல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். எக்ஸ்பிளிட் ரீசன் ஆஃப் ரிஜெக்டிங். கஸ்டமர் ஆகிய நம்ம வந்து பேங்க்ஸ் இல்லைன்னா என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து நிதி நிறுவனங்களோட நம்ம வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணுவோம். ஹவுசிங் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், எனிவேர் கார் எந்த ஒரு லோனாக கூட இருக்கலாம். அந்த லோன் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ரிஜெக்ட் பண்ணால் என்ன ரீசனுக்காண்டி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணுன்றதை ஆர்பிஐ வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் அது வந்து எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து இப்போ கஸ்டமர் இப்போ நானும் தான் இருக்கேன்னா, எனக்கு வந்து இந்த ரீசனுக்காண்டி லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை வந்து நான் சரி செய்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குன்றதை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. ரூல் நம்பர் 3 கிரெடிட் ரிப்போர்ட் செக் நோட்டிஃபிகேஷன். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல பாயிண்ட் நம்பர் 2, அதே மாதிரி தான் இதில் சின்ன ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டு, லோனு, பர்சனல் லோனு ஏதோ ஒன்று, ஸோ கார் லோன் ஏதோ ஒன்று நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்ணப்போ அவங்க வந்து எப்படி நம்மளை வந்து நமக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமல் எப்படி நம்ம செக் பண்ணுவாங்க, நம்ம பான் கார்டில் இருக்க கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்க. பான் கார்டில் இருக்க கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம மொபைலுக்கோ நம்மளோட இல்லைனா மின்னஞ்சலுக்கு நம்மளோட மெயில் ஐடிக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆர்பிஐ வந்து கன்ஃபார்ம் பண்ணி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை யார் பார்க்குறான்றதை நம்ம தெளிவாக பார்க்குறதுக்கு, யார் நமக்கு நம்மளோட இதை செக் பண்ணாங்கன்ற முழு விவரமும் அந்த எஸ்எம்எஸில் அந்த இமெயிலில் கொடுக்கப்பட வேணுன்றது ஆர்பிஐயோட உத்தரவு. ரூல் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு
பொதுவாக வந்து நம்ம கிரெடிட் ஸ்கோர் நிறுவனங்களான கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணக்கூடிய நிறுவனங்களான சிபில், எக்ஸ்பிரன், ஈக்விஃபேக்ஸ், சிஆர்எஃப், ஹைமார்க் போன்ற நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டுதோறும் முழு கடன் அறிக்கை, அதாவது சிபில் ரிப்போர்ட்டை வந்து கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து அறிக்கையாக வழங்கப்பட வேண்டும். முழு கிரெடிட் ஸ்கோரையும் நம்ம வந்து இலவசமாக பெறுவதற்கு அந்தந்த நிறுவனங்களான அந்தந்த கிரெடிட் ஸ்கோர் நிறுவனங்கள் அதனுடைய வெப்சைட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் லிங்க்கு மூலமாக நம்ம பார்ப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். ரூல் நம்பர் 5, டிஃபெக்ட் அலர்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொதுவாக வந்து ஏதாவது ஒரு நிதி நிறுவனங்களிடம் நம்ம வந்து லோன் வாங்கிடுவோம். லோன் வாங்கிட்டு நம்ம வந்து கட்டாமல் விடுவோம். நம்மளோட குடும்ப சூழ்நிலை, ஸோ கட்டாமல் விட்டுருவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சிபிலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு வந்து டிஃபெக்ட் அலர்ட் வந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட மெயில் ஐடி, மின்னஞ்சல் மூலமாக கொடுக்கணுன்றது ஆர்பியோட உத்தரவு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அலர்ட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிஃபெக்ட் அலர்ட்டை வந்து சிபிலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரூல் நம்பர் 5, டைம் லைன் ஃபார் ரிட்ரெசல், அதாவது தீர்வுக்கான காலக்கேடு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்டு, நல்ல பாயிண்ட் தான். என்னன்றதை நல்லா கவனிங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது லோன் வாங்கியிருப்போம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். எங்கே பண்ணியிருப்போம்னா, சிபிலில் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சிபிலில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்து 30 நாட்களில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த 30 நாட்கள், அதாவது 30 ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சால்வ் பண்ணவில்லை என்றால் கிரெடிட் பியூரோ, அதாவது அந்த கிரெடிட் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபீஸ் பெர் டேன்னு காம்பன்சேஷன் நஷ்ட ஈடாக வழங்கப்பட வேண்டும் என்பது ஆர்பிஐயோட உத்தரவு. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ வந்து நம்ம இனிமேல் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் பயப்படாமல் பண்ணலாம். ஓகே, இதோட 6 பாயிண்ட் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் வைக்கிறேன். அதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 6 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பிடித்த பாயிண்ட் எது? கொஸ்டின் நம்பர் 1 இது. கொஸ்டின் நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுனால எனக்கு வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப ஒரு இருக்குது, ஒரு பிடிச்ச பாயிண்ட்டு, அந்த இந்த பாயிண்ட்டு வந்து மாற்றினதுனால எனக்கு வந்து ஒரு ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த அதை பற்றி ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போடுங்க. 3, இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்த கமெண்ட் எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணியிருக்கேன். 99% ரீப்ளை தான் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ரீப்ளை பண்ணி உங்களோட பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணதுக்கு மிக மிக நன்றிகள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.